வணக்கம் சொந்தங்களே, ராஜ்தீப் உலகத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு தோசை, சப்பாத்தி, இட்லி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 4 தக்காளி எல்லாத்தையுமே தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன மிக்ஸர் ஜாரில் இந்த வெங்காயம் அண்ட் பூண்டு அது கூட 5 வரமிளகாய் சேர்த்து பல்ஸ் மோடில் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளியையுமே சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு 3 பல்ஸ் விட்டு இந்த மாதிரி நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காய மிக்ஸ் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 மினிட் வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு நான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு 5 வரமிளகாய் போட்டிருக்கோம். இப்போது இந்த இடத்துல நான் 2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு காரம் கொடுக்காதுங்க. ஜஸ்ட் நான் கலருக்காக தான் இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் பண்ண அதே மிக்ஸர் ஜாரில் பாதி அளவு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ரொம்ப சின்ன வெள்ளை துண்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும். நான் தக்காளி தொக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தொக்கில் 2 முட்டை போட்டு எக் புர்ஜி மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் அவர் டின்னர்.